ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். தீபாவளி வந்துட்டே இருக்கு. ஸோ தீபாவளிக்கு நம்ம பலகாரம் செய்ய ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நான் ஃபஸ்ட்டாக முள்ளு தேங்குழல் எப்படி செய்யலான்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இதை இதை இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ பச்சரிசி, மாவு பச்சரிசி எடுத்துக்கலாம், இல்லை சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1 கிலோ பச்சரிசியை கடையில் வாங்கி நீங்கள் நல்லா தொடச்சிட்டு அதை எடுத்துக்கோங்க. அதுக்கு 1 கிலோ பச்சரிசிக்கு 300 கிராம் பருப்புகள் சேர்க்கணும். அது என்னென்ன பருப்புகள் பார்த்தீங்கன்னா, 100 கிராம் பொட்டுக்கடலை, 100 கிராம் பாசிப்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு. இந்த மூணையும் நீங்கள் நல்லா தொடச்சிட்டு நீங்கள் வெறும் வாணலில் போட்டு லேசாக வறுக்கணும். ரொம்ப செவக்காக வறுக்க வேண்டாம். வறுத்துட்டு இந்த சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அரிசியோடு சேர்த்துருங்க. அரிசியோடு சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா, இதுக்கு தேவையான வெண்ணெய் போட்டுக்கணும். வெண்ணெய் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை நெய் இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை காயிற எண்ணெயை கூட நீங்கள் விட்டு பிசைஞ்சிக்கலாம். உப்பை கரைச்சி வச்சுக்கணும், பெருங்காயத்தை கரைச்சி வச்சுக்கணும். நான் 1 டீஸ்பூன் ஜீரகம், வெள்ளை எள்ளு எடுத்துகிட்ருக்கேன். உங்களுடைய அந்த புழியிற கண் சின்னதாக இருந்ததுன்னா வெள்ளை எள்ளை அவாய்ட் பண்ணிடுங்க. அது போய் அடைச்சிக்கும், புழிய வராது. சின்ன கண்ணாக இருந்ததுன்னா, இல்லை பெரிய குழலாக இருந்ததுன்னா நீங்கள் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். இதுதான் இதுக்கு தேவையான பொருள்கள். ரொம்ப சிம்பிள். நான் எப்படி எடுத்துகிட்டு செய்கிறேங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நான் மாவெல்லாம் கலந்து ஜீரகம் போட்டு எள்ளு போட்டு பெருங்காய தண்ணி விட்டு உப்பு ஜலம் விட்டுட்டேன். இப்போ வெண்ணெய் போட போகிறேன் பாருங்கள். 1 டீஸ்பூன் வெண்ணெய், அவ்வளோதான் இருக்கு. இப்போ இதை நல்லா கலந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் எல்லாம் மாவு பூரா. இப்போ தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பேசணும். நான் பிசைஞ்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து பிசையணும். பிசைஞ்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். இப்போ அந்த தேங்குழல் போடுற அந்த அச்சில், முறுக்கு அச்சில் நம்ம எண்ணெயோ நெய்யோ பட்டரோ ஏதாவது தடவி வச்சுக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் வரும். அதே மாதிரி இந்த அடியும் கொஞ்சம் எண்ணெயில் தொட்டுக்கிட்டு நம்ம புரியணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருத்தான்னு பார்ப்போம். போட்ட உடனே மேலே வந்துருச்சுன்னா நம்ம எண்ணெய் காஞ்சிருத்துன்னு அர்த்தம். இப்போ அடுப்பு கொஞ்சம் பெருசாக்கிக்கணும். இத்தனை நாள் நான் சிம்மில் வச்சுருந்தேன், இப்போ பெருசாக்கிக்கணும். ஸோ பெருசாகி 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிறத இதில் போடலாம். இதில் என்னோடது சின்ன வாணல் தான், அதனால் 2 தான் போடுறது. பெரிய வாணலாக இருந்தால் இங்கே 4-5 புழிஞ்சு விடலாம். இப்போ அடுப்புக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு பெருசுலேயே இருக்கட்டும். அப்புறம் சின்னதாக ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், முறுக்கு நல்லா வெந்து எப்படி சைலண்ட்டாக எடுத்து பாருங்கள், ஓசை அடங்கி. இதுதான் பதம். இப்போ நம்ம எடுத்துடலாம் முறுக்கு. இதுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா செவந்து போயிடும். ஸோ இதுதான் பதம். இப்போ நம்ம 2 இதே மாதிரி புழிஞ்சிக்கலாம். நீங்கள் இதுலேயே கூட புழிஞ்சு விடலாம். உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி பெரிய முறுக்கா வேணும்னா இப்படி கூட புழிஞ்சு விடலாம். நான் இது ஒன்று உங்களுக்கு புழிஞ்சு காமிக்கிறேன். இந்த பாருங்க, பெருசாக நான் புழிஞ்சேன். அது ஃபுல்லாக அது எப்படி வந்திருக்கு பாருங்கள், ஓசை அடங்கி. இப்படி நீங்கள் பண்ணலாம். ஆனால் இது மாதிரி பண்ணினா ஒன்று ஃபுல்லாக சாப்பிட முடியலன்னா வேஸ்ட் ஆகிடும். அதுக்காகத்தான் நம்ம சின்ன சின்னதாக பண்ணினோன்னா எல்லாருக்கும் வச்சு கொடுக்கறதுக்கும் சரியாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கும் ஒன்று எடுத்து சாப்பிட்லாம். இதெல்லாம் ஒரு கல்யாணங்கள் விசேஷங்களுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதையும் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இன்னும் மற்றதெல்லாம் புழிஞ்சிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ முள்ளு முறுக்கு செஞ்சாச்சு. முள்ளு தேங்குழல்னு சொல்லுவாங்க.
செஞ்சாச்சு பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். இது நான் சொன்ன அளவு பிரகாரம் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரிசி வாங்கி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுட்டிங்கன்னா நீங்களும் இதே மாதிரி செய்யலாம். இதே மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் செஞ்சீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் உங்களுக்கு தீபாவளி போது எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு சௌரியமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் வேஸ்ட் பண்ணாமல் ஒன்று முழுசாக கொடுத்தீங்கன்னா அவங்க பாட்டு கையில் பிடிச்சிட்டு சாப்பிட்ருவாங்க. பெரியவங்களுக்குமே இது அளவு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த அளவுலையே நீங்கள் சின்னதாக புரிஞ்சுக்கோங்க. இல்லை பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். இது மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆனால் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி வைக்கணும். அதனால் நீங்கள் நான் சொன்ன அளவு பிரகாரம் அரிசியை வாங்கி நீங்கள் மிஷினில் கொடுத்து திரிச்சு வச்சிட்டிங்கன்னா இந்த தீபாவளிக்கு நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் எல்லாமே பலகாரங்கள்லாம் நல்ல ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் எப்போ மாவு நீங்கள் மிஷின்லேருந்து அரைச்சி வந்தாலும் உடனே நீங்கள் அதை சலிச்சிருங்க ஒரு 2 தடவை. அதே மாதிரி பருப்பு நீங்கள் ஸ்டோர் பாட் ஃப்ளவர் வாங்கினீங்கன்னா ஒருவேளை அதையுமே சலிச்சு வச்சுருங்க. நீங்கள் மிஷினில் போய் நீங்கள் அரைக்க முடியாது எங்களுக்கு அப்படிங்கிறவங்க பருப்பை வறுத்து வீட்லேயே மிக்சியில் அரைச்சிக்கும் போதுமே 2 தடவை நல்லா சலிச்சு வச்சுட்டுருங்க. முதல்ல கொஞ்சமான அளவு போட்டு செஞ்சு பாருங்கள். நல்லா வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நிறையா போட்டு செய்யலாம். எப்போ மாவு பிசைஞ்சாலோ நீங்கள் நிறையா போடுறீங்கன்னா எல்லா மாவையும் ஒன்றா கொட்டி பிசைஞ்சு வச்சிடாதுங்க. அது மாவு வந்து தண்ணியில் ஊறி போச்சுன்னா முறுக்கு ஃபுல்லாக செவந்து போயிடும். நீங்கள் அப்பப்போ ஒரு டம்ளர் போட்டு 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 நீங்கள் புழிஞ்சு எடுக்கணும். அப்படி இருந்தால் தான் முறுக்கு வந்து செவராமல் முள்ளு தேங்குழல் ரொம்ப நல்லா வரும், கரன்னு இருக்கும். நான் வந்து இதே மாவுலேயே பட்டர் முறுக்கு செஞ்சுட்டேன். பட்டர் முறுக்குக்கு ஜென்ரலாக பொட்டுக்கடலை மாவும் அரிசியும் மட்டும்தான் போட்டு அரிசி மாவும் போட்டு செய்வாங்க. பட் பட்டர் கூட போட்டு செய்வாங்க. நான் வந்து இதே மாவுலேயே பட்டர் கொஞ்சம் கூட போட்டு வேற ஒரு ஒத்த கண் அச்சு உள்ள அந்த தட்டு போட்டு புழிஞ்சிருக்கேன். இதுவும் பட்டர் முறுக்கும் ஆயிடுச்சு நமக்கு. இப்போ ஒரு மாவுலேயே நமக்கு முள்ளு தேங்காயும் ஆயிடுச்சு, பட்டர் முறுக்கும் ஆயிடுச்சு. எவ்வளோ கரன்னு இருக்குன்னு பாருங்க. இதை பாருங்க, நல்லா குழல் விட்டுக்கிட்டு கரன்னு இருக்கு. உங்களுக்கு விர்ச்சுவலாக தான் இதை பார்க்க முடியும். ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ.